இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், அடுத்து வர ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல்ல யூனிட் 5 தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த யூனிட் 5ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். நான் இந்த யூனிட்ல ஒரு 3 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு நான் சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு அந்த 3ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த 10 மார்க் கொஸ்டினை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிடுவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அந்த முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா கவனிங்க, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். இது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். ஃபர்ஸ்ட் இதுல ஆளுமை அப்படின்னு என்ன தெரிஞ்சா தான் இந்த கேள்வியை படிக்க முடியும். இப்ப இந்த ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள்ல 3 காரணிகள் இருக்கு. உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள், உளவியல் காரணிகள். இந்த 3 காரணிகள் இருக்கு. இந்த 3 காரணிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளுமை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஆளுமைனா சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க. ஏன் ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க? அவருக்கு வந்து தலைமை பண்பு இருக்கு. இந்த 10 பேரையும் ஊக்கப்படுத்தி அந்த நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுறதுக்கான தகுதி இவற்றை இருக்கு அப்படி சொல்லி ஒரு தலைமை பண்பு உள்ளவரை வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? இதுதான் ஆளுமை. அதாவது என்னன்னா, பிரச்சனைகளை வந்து இவர் ஈஸியா தீர்ப்பாரு, கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நடுநிலையமா செயல்படுவாரு, எல்லோரையும் சரிசமம் நடத்துவாரு, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு நற்பண்பு இவற்றை இருக்கு. சோ இவரை வந்து தலைமை பண்பா இருக்கலாம். பாத்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட மற்றவங்க இல்லாம ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஒரு தனிப்பண்பு இருக்கிறது தான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு போர் தளபதி எப்படி நியமிப்பாங்க? அவர் போர்க்கலையெல்லாம் பயிற்சி பெற்று எல்லா போர்க்கலையிலும் சிறந்தவர்களாக அவர் போர் தளபதியா நியமிப்பாங்க. சரிங்களா? இதுதான் எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட தனக்கான முத்திரையை அவங்களால பதிப்பாங்க. அவங்கள தான் ஆளுமை, அவங்கள தான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு சென்டென்ஸா சொல்றேன். இப்ப இதை நடத்துறதுக்கு முன்னாடி, நான் அனுப்ப நோட்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளுமை அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் பார்த்துட்டு இதை நடத்துறேன். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆளுமை என்பதன் வரையறை. இந்த கில்போர்ட் அப்படின்றவரு ஆளுமைக்கு என்ன வரையறை கொடுப்பான்னு பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கேள்வி ஃபுல்லா புரியும். ஆளுமைன்னு என்னமோ தெரியாம மனப்பாடம் பண்ணீங்கன்னா மத்ததை படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆளுமை என்ன புரிஞ்சுக்கும் பாருங்க. கில்போர்ட் அப்படின்ற ஒரு உளவியல் அறிஞர் ஆளுமை பத்திய டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. பாருங்க, ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை. சொன்ன பாத்தீங்களா? ஒருவனின் பண்புகளின் தனித்தன்மை தான் ஆளுமை. தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்கிறார் கில்போர்ட். அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும், நல்லா கவனிச்சுங்க, ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள். இது நல்லா கவனிச்சுங்க, பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள். அடுத்து பாருங்க, உளத்துடிப்புகள். உளத்துடிப்புகள், செய்முறைகள், உடல் வேட்கைகள் மற்றும் இயல்பூக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பே அவனது ஆளுமையாகும். இப்ப நீங்க சொல்லும் போது பாருங்க சார், உள்ளார்ந்த மனப்போக்குன்னா என்ன சார்? உளத்துடிப்புகள்னா என்ன சார்? செய்முறைகள்னா எதை குறிக்குது சார்? உடல் வேட்கைகள்னா என்ன குறிக்குது சார்? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேள்வி புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தாலும், பாரம்பரியம்னா தன் மரபு. இப்போ இவங்க அப்பா மாதிரியே ஒரு கோவப்படுறான், இவங்க அப்பா மாதிரி இவங்க பொறுமையா இருக்கான், இவங்க அப்பா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா? சில குணங்கள் வந்து நம்ம மரபு ரீதியா வரும். அதான் பாருங்க, பாரம்பரியத்தினாலும் மரபு ரீதியா, பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும், அந்த சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள். உள்ளார்ந்த மனப்போக்குகள்னா என்ன? இப்ப பாருங்க, உள்ளார்ந்த மனப்போக்குன்றது பாருங்க, பிறப்பிலிருந்தே உங்களிடம் இருக்கும் மனப்போக்குகள். சில குணங்கள் பிறப்பிலிருந்து இருக்கு சொல்லுவாங்கல்ல,
மரபு ரீதியா அவர் சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் உள்ளார்ந்த மனப்போக்குகள் சொல்லுவாங்க. அப்ப பிறப்பிலிருந்து ஒரு தனிப்பட்ட சிறப்பான குணம், அதான் உள்ளார்ந்த மனப்போக்குகள். அடுத்து பாருங்க, உளத்துடிப்புகள். உளத்துடிப்புகள் என்ன சார்? இப்ப பாருங்க, உங்களை தூண்டும் உந்துதல்கள். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயத்துல வெற்றியாரானா அதுக்கான தூண்டல் எங்க இருந்து வருது, அந்த தூண்டல் தான் அந்த தூண்டலை தான் அவன் சிறப்பா பயன்படுத்துறான். இதுல வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு உள்ள நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் உளத்துடிப்புன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, உளத்துடிப்புங்கிறது உங்களை தூண்டும் உந்துதல்கள். எடுத்துக்காட்டு பாருங்க, வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை. சரிங்களா, அதான் பாருங்க உளத்துடிப்புகள். அடுத்து செய்முறைகள். செய்முறைகள் என்ன சார்? நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க, மற்றவங்களோட வேறுபட்டு நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க. அடுத்து ஒரு வேலையை எப்படி செய்கிறார்கள், ஒரு வேலையை எப்படி செய்யறாங்க, ஒரு வேலையை 1 மாசம் 2 மாசம் இருக்கிறோட எப்படி சுருக்கமான காலத்துல அதை எப்படி சிறப்பா செய்யறான், அவனைத்தான் ஆளுமை பண்பு, அவன் தான் வெற்றியாளர் சொல்லுவாங்க. அதான் பாருங்க, நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், ஒரு வேலையை எப்படி செய்கிறீர்கள், அதைத்தான் சொல்லுவாங்க செய்முறைகள் சொல்லுவாங்க. அடுத்து உடல் வேட்கைகள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள். சரிவாங்க, இவன் தனிப்பட்ட ஸ்டைலா இருக்கு. இவனது இவனுடைய செயல் இவனுடைய நடவடிக்கை, அதாவது என்ன, இது உடல் ரீதியானது, மன ரீதியான கிடையாது, உடல் ரீதியா. இவன் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் டான்ஸ் ஆனாலும் விஜய் டான்ஸ் ஆனா அது வித்தியாசமா தெரியும். எத்தனை பேர் நடிச்சாலும் கமலஹாசன் சிவாஜி கணேசன் நடிச்சனா அது வித்தியாசமா தெரியும். சரிங்களா, இதெல்லாம் அந்த துறையில அவங்க முத்திரப்படுத்துறாங்க. எத்தனை பேர் ஸ்டைல் பண்ணாலும் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணா அது வித்தியாசமா இருக்கும். சரிங்களா, அதுதான் இது உடல் ரீதியானது. அதான் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், உங்கள் உடல் மொழி எப்படி இருக்கிறது, இதை என்ன சொன்னா உடல் வேட்கைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆளுமை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதை இப்ப பாருங்க, ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள். அடுத்து பாருங்க, உளத்துடிப்புகள், செய்முறைகள், உடல் வேட்கைகள் மற்றும் இயல்புக்குகள் ஆகியவற்றின் தொகுப்பு. இது எல்லாத்தோடைய தொகுப்பு தான் ஆளுமை எனப்படும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ ஆளுமைனா என்ன சொல்லு, இதெல்லாம் தொகுப்பு தான் ஆளுமை சொல்லியாச்சு. சரி, இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எது? இந்த உள்ளார்ந்த மனப்போக்கை எது தீர்மானிக்குது, இந்த உளத்துடிப்புகளை எது தீர்மானிக்குது, இந்த செய்முறைகளை எது தீர்மானிக்குது, உடல் வேட்கைகள், இது எல்லாரும் சேர்ந்ததானே ஆளுமை சொன்னேன். அப்ப இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்றதா இன்னைக்கு கேள்வி. சரிங்களா, இப்ப கேள்வி போயிடலாமா? இப்ப பாருங்க, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். ஆளுமைனா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள்ல ஒரு 3 காரணிகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, உயிரியல் காரணிகள், 2 சமூக காரணிகள், 3 உளவியல் காரணிகள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த உயிரியல் காரணிகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது உயிரியல் ரீதியா இந்த ஆளுமையை என்னென்ன தீர்மானிக்கும். குழப்பம் சார், உயிரியல் ரீதியா என்ன சார்? இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்த உயிரியல் காரணிகள்ல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு உடல் சார்ந்த பண்புகள். நான் சொல்ல பாத்தீங்களா, நம்ம உடல் சார்ந்த பண்புகள். என்ன சார் உடல் சார்ந்த பண்புகள்? ஒருத்தன் குட்டையா இருந்தனா நம்ம குட்டையா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தவங்க குண்டா இருந்தா குண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் பேர் ஒல்லியா இருந்தா நம்ம ஒல்லியா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா, இது ஆளுமை தீர்மானிக்குதா? ஏன்னா அவனுடைய அவனை பத்தி அவனே தாழ்வு மனப்பா நினைச்சுக்கிறான். இது ஆளுமை தீர்மானிக்க பார்த்தீங்களா? அதான் பாருங்க, உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள். நம்முடைய சுரப்பிகள் மூலமாகவும் சில வளர்ச்சி இல்லாம போகும். அதான் சொல்ல பாருங்க. அடுத்து நரம்பு மண்டலம். நம்ம நரம்பு மண்டலமும் நம்முடைய ஆளுமை தீர்மானம் காரணியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த 3 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப இந்த 3 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பாருங்க, உடல் சார்ந்த பண்புகள். உடல் சார்ந்த பண்புகள் என்ன சார்? நான் சொல்ல போய் பாருங்க, ஒருவனுடைய உடல் சார்ந்த பண்புகளான என்ன பாருங்க, முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? இப்படி நீங்க எழுதிட்டாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இதுல பாருங்க, எடை, உயரம், பருமன், புறத்தோற்றம், பலம், உடல் ஆரோக்கியம், உடற்குறைபாடுகள், வினோதமான நடத்தைகள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பண்புகள். இது எல்லாம் ஆளுமையை தீர்மானிக்கும். சரிங்களா, ஆகியவை அவனுடைய ஆளுமை மீது செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சிறிய உருவம் உள்ள குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மையுடன் திகழ்வர். தாழ்வு மனப்பான்மை திகழ்றான்னு சொல்றாங்க. இது போன்ற காரணங்களால் குழந்தையின் தற்கருத்து பாதிக்கப்படுகின்றன. தன்னை பத்தி தானே நினைச்சுக்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது முக்கியம் பாருங்க, தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு கொண்டது. அதான் சில பேர் முக்கியமான சொல்லுவாங்க, உன்னை பத்தி நீ உயர்வா நினைச்சா மத்தவங்க உயர்வா நினைப்பு சொல்லுவாங்க. அப்ப தற்கருத்துன்றது ஆளுமையுடைய நேரடி தொடர்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள். இது நல்லா கவனிச்சுங்க. சென்டென்ஸா சொன்னா உங்களுக்கு புரியும். சிம்பிளா சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் நாளமில்லா சுரப்பி பாருங்க.
நாளமில்லா சுரப்பியிலிருந்து வெளிப்படும் ரசாயன பொருட்களான ஹார்மோன்கள் ரத்தத்தோடு நேரடியாக கலந்து ஒருவனது நடத்தையை உருவாக்குவதோடு நடத்தைக்கு பொறுப்பாக உள்ளது. ஹார்மோன்களும் நம்முடைய நடத்தைக்கு பொறுப்பாக உள்ளதுன்னு சொல்றாங்க. முக்கியமான 3 விஷயம் கொடுத்திருக்காங்க. தைராக்சின், பாரா தைராய்டு சுரப்பி, அட்ரினல் பாலின சுரப்பிகள். இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க உங்க இதுல. அந்த 3ஐயும் பாக்ஸ் போட்டுருக்கேன். இப்ப இதை பத்தி ஒவ்வொன்றையும் பார்ப்போமா? இது எது குறைஞ்சா என்ன ஏற்படும், எது அதிகமான என்ன ஏற்படும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தைராக்சின். தைராக்சின் என்ன கொடுத்துருக்காங்க? மனித உடலில் குரல்வளை அருகே உள்ள தைராய்டு சுரப்பி சுரக்கும் தைராக்சன். பாருங்க, மனித உடலில் குரல்வளை அருகே உள்ள தைராய்டு சுரப்பி சுரக்கும் தைராக்சின் என்ற ஹார்மோன் உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது. உடல் வளர்ச்சி வீதத்தையும் பாருங்க, உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, தைராக்சின் அளவு குறைந்தால் சோம்பேறித்தனத்தையும், பாருங்க தைராக்சின் குறைஞ்சிருச்சுன்னா சோம்பேறித்தனம் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒருத்தர் சோம்பேறித்தனம் அதிகமா இருந்துச்சுன்னா தைராக்சின் குறைபாடு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதான் பாருங்க, தைராக்சின் அளவு குறைந்தால் சோம்பேறித்தனத்தையும், மிகுத்திருந்தால் நிலைத்தன்மை இல்லாமையும், எளிதாக எரிச்சலுறுதல் ஆகியவற்றையும் தோற்றுவிக்கும். பாருங்க, தைராக்சின்ல இது உடல் ரீதியாக ஏற்படுதான், ஆனா அதுவும் அவன் ஆளுமையை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்ப என்ன சொல்லிட்டேன், இதுல தைராக்சின் சொல்லிட்டேன். அடுத்து பாரா தைராய்டு சுரப்பி. இது என்ன செய்து பாருங்க, இங்க பாரா தைராய்டு சுரப்பி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குகிறது. ரெண்டு பாருங்க, இச்சுரப்பி குறைந்து இயங்கினால், பாருங்க இந்த சுரப்பி குறைந்து இயங்கினால் செயல் வேகம் அதிக அளவு உடையதான். குறைஞ்சு இயங்கிச்சுன்னா செயல் வேகம் அதிகமா இருக்குமா, அதிகமாக இயங்கினால் அமைதியாகவும் செயலில் மெதுவாகவும் ஈடுபடுவதாகவும் இருப்பான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அட்ரினல் பாலின சுரப்பிகள் முதலிடவும் மனிதனது நடத்தையையும் ஆளுமையும் பாதிக்கின்றன. எல்லா சுரப்பிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் பின்னி பிணைந்தும் செயல்படுகின்றன. அப்ப ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டா மற்றதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சுரப்பிகள் யாவும் ஒன்றை ஒன்று தூண்டியும் கட்டுப்படுத்தியும் ஈடு செய்து இயங்குகின்றன. முக்கியமாக பாருங்க, நாளமில்லா சுரப்பிகள் உடல் உள்ள வளர்ச்சிகளில் மனவெழுச்சி வளர்ச்சியும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரிங்களா? மூணாவது பாருங்க, நரம்பு மண்டலம். ரொம்ப முக்கியமான நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டா எந்த வேலையும் நடக்காது. அதான் சொல்ல பாருங்க, ஆளுமை வளர்ச்சியில் நரம்பு மண்டலமும் சிறந்து பங்காற்றுகிறது. பாத்தீங்களா? என்ன பண்றாங்க, புலன் உறுப்புகளின் திறன் யாவும் வளர்ச்சி பெற்று தரம் வாய்ந்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தது. பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தான் மனிதனை செயல்பட முடியும், இல்லைன்னா அவன் ஆளுமை பாதிக்கும்னு சொல்றாங்க. முக்கியமா பாருங்க, புலன் உறுப்புகள் அறிவியலின் வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன. நரம்பு மண்டலத்தின் செயல்களுக்கு எல்லை உண்டு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் எத்தகைய பயிற்சியும் பயன் தராது. அடுத்து பாருங்க, நம்முடைய நுண்ணறிவு மிக்க செயல்பாடு, உடல் வலு, பொறுமை, விரைவாக பொருத்தப்பட்டினை பெறுதல். பாருங்க, புதிய துளங்களை வெளிப்படுத்த தயாராக இருத்தல், ஆய்வுத்திறன், சிந்திக்கும் திறன், இது எல்லாமே நம்ம நரம்பு மண்டலம் சார்ந்தது. நரம்பு சிறப்பாக இயங்கினா இந்த புதிய துளங்களை வெளிப்படுத்த முடியும். அடுத்து ஆய்வுத்திறன் சிறப்பாக இருக்கும். அடுத்து சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. போன்றவை யாவும் நரம்பு மண்டலத்தின் செயல்திறனை பொறுத்தே அமைகின்றன. சரிங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, ஆளுமை காரணிகள்ல உயிரியல் காரணிகள் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல சமூக காரணிகளும் உளவியல் காரணிகளும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.